சிவகங்கை திருப்புவனத்துல நடந்த ஒரு சம்பவத்துல அடுத்த நாளே அரசு வேலைன்னு ஒரு பெரிய ட்விஸ்ட். என்னன்னு தெரியுமா? விசாரணைக்காக கூட்டிட்டு போன அஜித் குமார்ங்கிற தம்பி திடீர்னு இறந்து போனது நம்ம எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. போலீஸ் அடிச்சதுதான் காரணம்னு உறவினர்கள் போராட்டம் பண்ணாங்க. பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்ததும் 5 போலீஸ் மேல கொலை முயற்சி வழக்கு போட்டாங்க. விசாரணை சரியா நடக்குமான்னு நீதிமன்றம் கேட்டதும் சிபிஐக்கு மாத்த ஆட்சேபனை இல்லைன்னு தமிழக அரசே சொல்லிட்டாங்க. இந்த கவலையான சூழ்நிலையில முதல்வர் ஸ்டாலின் சாரே அஜித் குமார் அம்மாவுக்கும் தம்பிக்கும் போன்ல ஆறுதல் சொல்லியிருக்காரு. ரொம்ப வருத்தமா இருக்கு, மன்னிச்சிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அஜித் குமாரோட தம்பி நவீன்குமாருக்கு அரசு பணி வேணும்னு கேட்ட அடுத்த நாளே அமைச்சர் பெரிய கருப்பன் கையால பணி நியமன ஆணை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம ஊரு இளைஞர் ஒருவருக்கு உடனடி தீர்வு கிடைச்சது பெரிய ஆறுதல். இந்த வழக்குல நீதிபதி அஜித்குமார் உடம்புல ஒரு பகுதியையும் விடாம அடிச்சிருக்கிறாங்க. பதவி ஆணவத்துல காவலர்கள் செஞ்சதுன்னு சொல்லியிருக்கிறார். இது சமூகத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? உங்க கருத்து என்ன? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.